வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். உங்களோட சேலைகளை நீங்களே எப்படி அழகாக டிசைன் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். 2 துணி தனித்தனியாக வாங்கி அதை எப்படி ஜாயின் பண்ணி ஹாஃப் சாரீ மாடலில் எப்படி சாரீஸ் மேக் பண்ணலான்றதை பற்றி ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. பெண்களுக்கு ட்ரெஸ்ஸுனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸை நம்மளே நமக்கு பிடிச்ச கலரில் செலக்ட் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணுறப்ப ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, இந்த கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு எந்த கடையில் கிடச்சிச்சின்னு தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஃப்ளாரல் போட்ட கிளாத்தும் ப்ளைனில் ஆரஞ்சு கிளாத்தும் எடுத்திருக்கேன். இதோட மீட்டர் அளவெல்லாம் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி லேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ டைப்பில் லேஸ் 9 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபெல்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சாரியாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிச்சது நான் சில்வர் சாம்பிளுக்காக தான் காமிச்சேன். இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் பார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸ்டோன்ஸ் நான் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு மோட்டிவ் பண்ணுறதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் உங்களோட சாரியில் டிசைன் பண்ண வச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர் பகுதி முந்தி பகுதி, ஃப்ளாரல் டிசைன் இருக்க பகுதி நம்ம ஃப்ளீட்ஸ் இடுப்பில் சொருகிற பகுதி, உடம்பு பகுதி தான் அந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் இருக்க பகுதி. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளாரல்குள்ளேயுமே குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இது எந்த அளவில் எடுக்கணும், துணி எவ்வளோ எடுக்கணும், துணியோட விலை விவரம் எல்லாமே நான் வீடியோவில் கடைசி சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தையும் ப்ளூ கலர் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா வெளியே அந்த நூல் பிசிறு நூல் இல்லாத அளவுக்கு பார்த்து தைக்கணும். இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு இந்த சாரீ எப்படி மேக் பண்ணுறதுன்ற வீடியோ போடலாம். பார்த்திங்கன்னா உடம்பு பகுதியில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாரலாக இருக்கும். அடுத்து இந்த பார்டர் இந்த மாதிரி ஒரு பார்டரை அப்படியே நான் எடுத்து வச்சு தைச்சிட்டேன். இனி அடுத்து ஒரு சாரீ பார்ப்போம். அதில் எப்படி பார்டர் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேக் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். இதுக்கான ப்ளவுஸ் ப்ளூ கலரில் சில்க் காட்டனில் ப்ளவுஸ் எடுத்து ஹேண்டுக்கு ப்ராசோ கிளாத் நெட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். 3/4 ஹேண்டு தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு பிரின்சஸ் கட்டில் பைப்பிங்க்கு ஆரஞ்சு கலரில் த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான். எல்லோ அண்ட் கிரே கலர் காம்பினேஷன். அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன். இதில் பார்டர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். எல்லோ கலர் உடம்பு பகுதியாகவும், கிரே கலர் மன்னிக்கணும், எல்லோ கலர் முந்தி பகுதியாகவும், கிரே கலர் உடம்பு பகுதியாகவும் நான் அதை ஜாயின் பண்ணியிருப்பேன். இதுலேயுமே குட்டி குட்டியாக சிங்கிள் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் முந்தி பகுதி. முந்தியில் கார்னரில் மட்டும் பார்டர் தைக்கிறப்ப இந்த மாதிரி மடக்கி வச்சு டேர்ன் பண்ணணும். உங்கள் டெய்லர்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே தைச்சி கொடுத்துருவாங்க. இந்த பார்டர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் 3 பார்டர் வச்சு தைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் லேஸ், அடுத்து ஒரு எல்லோ கலர் லேஸ், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் லேஸ். 3 லேஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நான் ஒரு சாரீக்கு தைச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்டராகவும் இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிஷ்யூ கிளாத்தில் எடுத்து தைச்சிருக்கேன். பிரின்சஸ் ஸ்கர்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3/4 ஸ்லீவில் ப்ராசோ ஸ்லீவில் பார்டர் கொடுத்துருக்கேன். நம்ம சாரியில் என்ன மாதிரி பார்டர் வந்திருக்கோ அதே இதையுமே நான் ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்கேன், 3 பார்டரையும். அதே மாதிரி நெக்கோட பேக் சைடில் லீஃப் டைப் டிசைன் போட்டுட்டு ப்ராசோவை பின்னாடி ஹைட் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். இப்போ துணியோட அளவு எப்படி எடுக்கணுன்றதை பார்ப்போம். சாதாரணமாக நார்மலான உடம்பு இருக்கவங்களுக்கு மொத்த சேலையோட அளவு 5 மீட்டர்லேருந்து 5.5 மீட்ரு, முந்தி அளவு 2லேருந்து 2.5 மீட்ரு. இந்த அளவு அவங்களோட உயரத்தை பொறுத்து மாறுபடும். உடம்பு பகுதி 3 மீட்ரு. குண்டா இருக்கவங்களுக்கான அளவு மொத்த சேலையோட அளவு 6லேருந்து 6.5 மீட்ரு, முந்தி அளவு 2லேருந்து 2.5 மீட்ரு. ஹைட்டை பொறுத்து மாறுபடும். உடம்பு பகுதி 3.5லேருந்து 4 மீட்டர் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி துணி வாங்கிக்கோங்க. துணியோட அகலம் பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ் இருக்க மாதிரி அகலம் கேட்டு வாங்குங்க சேலைக்குன்னு.
இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம வந்து வெளியே சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நம்மளோட தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறப்ப வெளியே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஸோ இதுவும் ஒரு வகையான சேமிப்பு தான். இதுக்கான விலை நிலவரங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறேன். இந்த மீட்டர் கிளாத் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் 50 ரூபான்னு நான் வாங்கினேன். இது எங்கே கிடைக்கும்னா துணிகள்லாம் மொத்தமாக விற்கிறாங்க இல்லையா, மெட்டீரியல்ஸ் கடைகளில் கிடைக்கும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு வாங்கினேன் 1 மீட்ரு. மொத்தமாக ஒரு சேலைக்குன்னு பார்த்திங்கன்னா 6 மீட்ரு தேவைப்படும். 6 மீட்ரு 40 ரூபாய்க்கு வாங்கினோம்னாலும் 240 ரூபா ஆகும். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா 9 மீட்டர் லேஸ் வந்து 110 ரூபான்னு வாங்கினேன் நான். ஸோ நல்லா பார்த்தா ஒரு சேலைக்கு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளே அதிகபட்சமாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.